ஹாய் ஆல், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் டே 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளிப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ஆர்கென்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். ஒரு துளிப் வந்து ஒரு 5 மாதிரி பண்ணிவிட்டு அதில் எப்படி பஞ்சாக ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஆர்கென்ஸா ரிப்பனை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஓரத்தில் வந்து கொஞ்சமாக லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம என்ன தான் வந்து ஃப்யூஸ் பண்ணாலுமே ஃப்யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு துளிப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக போலன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கும் லைட்டாக வந்து கம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி B6000 கம் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நான் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஏதோ டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து சென்டரில் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட அழகான துளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து 5 பண்ணி எடுத்திருக்கேன். 5 பண்ணிவிட்டு 5ஐயும் வந்து நம்ம இப்போ வந்து இந்த 5ஐயும் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி 1 by 1 வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணோன்னே அப்படி நல்லா ஒரு பஞ்சாக ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன். மெட்டல் ஒயர் எடுத்து அதில் வந்து பிங்க் கலரில் இருக்க ஆர்கென்ஸா ரிப்பன், நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக பிங்க் கலரில் வந்து ஆர்கென்ஸா ரிப்பன் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயரில் வந்து நான் சுற்றிக்கிறேன். லைட்டாக சுற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிஃபாக நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்னர் ஒரு 1 minute காயறதுக்காக இந்த மாதிரி நான் சும்மா ஒரு கிளிப் போட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை என்கிட்ட இருந்தது, அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து சென்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை, பிங்க் கலரு பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர்ஃப்ளையில் ஒரு ஹேங்கிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ட்ராப் பேர்ல் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து நான் கொஞ்சம் ஃப்ளோரியல் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் தான், அந்த லாஸ்ட் ஒன்றை விட்டுட்டு அடுத்த இதுக்குள்ளே உள்ளே குத்தி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக். இதை வந்து நம்ம அப்படியே ரெடிமேடாக வச்சுட்டு நம்மளுக்கு எந்த பார்ட்டில் தேவையோ, ஸ்லீவில் தேவையா, பேக் நெக்கில் தேவையா அங்கே அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.